100 நாட்கள்ல துலாம் ராசிக்காரங்க இவங்க எடுக்கிற எந்த விதமான முயற்சியா இருந்தாலும் சரி, எந்த விதமான செயல்பாடா இருந்தாலும் சரி, அல்டிமேட்டான யோகத்தை பெறக்கூடிய வாய்ப்பு கூட இருக்க உறவுகள் இவங்களுக்கு உறுதுணையாயிரும். இவங்களுடைய லைஃப்ல ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்க போறாங்க. அப்படி ஜாலியா இருக்கு ஒரு சந்தோஷம் தான், துள்ளி குதிப்போம்ல, அந்த துள்ளி குதிக்கக்கூடிய யோகத்தை நம்முடைய சனி பகவான் கொடுப்பார் என்பது கிரக ரீதியான உண்மை. பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல நம்முடைய துலாம் ராசிக்காரங்களுக்கு ஒரு நல்ல ஏறுமுக காலம், நல்ல ஏற்றமான காலம் உறுதியாக ஏற்பட போகுதுங்கிறது உண்மை. சார் வணக்கம் சார். வணக்கம் மேடம். 100 நாட்கள் சூப்பரா இருக்கும், ஆனா 38 நாட்கள் நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும் அப்படின்னு வேற சொல்லியிருக்கீங்களா? பொதுவாகவே பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்கறது இப்போ சனி வக்கர பயிற்சி காலங்கள் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 138 நாட்கள் நம்மளுடைய சனி பகவான் மீன ராசியிலேயே வக்கரம் பெற்று அமர்கிறார். அப்போ கிட்டத்தட்ட ஜூலை 27ஆம் தேதி நம்மளுடைய சனி பகவான் வக்கரம் அடைகிறார். டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி அதிகாலையில் வக்கர நிவர்த்தியாரார் அப்படின்னு பார்க்குறோம். டிசம்பர் 11 காலை அதிகாலையில் அவர் வக்கர நிவர்த்தியாரார்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ இந்த 100 நாள் 38 நாள் ஏன் பிரித்தோம்னா மொத்த நாட்கள் 138. ஆனால் இந்த வக்கரம் பெற்ற சனி பகவான கடகராசியில் இருக்க குரு பகவான், சுபகிரகமான குரு பகவான், உச்சம் பெற்ற குரு பகவான் தன்னுடைய 9ஆம் பார்வை மூலமாக சனி பகவானை பார்க்க, இந்த சனி பகவானுக்கு குரு பகவானுடைய பார்வை 100 நாட்கள் கிடைக்கிறதுனால அமோகமான யோகம். அதாவது வீடு கட்டக்கூடிய செயல்பாடு, மன மகிழ்ச்சிக்குரிய செயல்பாடு, வேலை வாய்ப்புக்கான செயல்பாடு, ஏற்றங்களும் மாற்றங்களும் இருக்கக்கூடிய செயல்பாடை 100 நாட்களும் சனி பகவான் கொடுத்துருவார். இந்த குரு பார்வை இழக்கக்கூடிய சூழ்நிலையில் வக்கரம் பெற்ற சனி பகவான் கவனமான விஷயங்களை ரொம்ப ரொம்ப உணர்த்துவார். அடுத்து இந்த 12 ராசிகளுக்கு என்ன மாதிரியான இந்த 138 நாட்கள் சனி வக்ர பயிற்சி பலன்கள் கொடுக்க போகுதுன்றதை பார்க்கலாம் சார். துலாம் ராசிக்கு அடுத்த 138 நாட்கள் சனி வக்ர பயிற்சி பலன்கள் என்னென்ன சார்? துலாம் ராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா ராசிக்கு 6ஆம் இடத்துல சனி பகவான் வக்ரம் பெற்று அமர்கிறார். அதாவது 6ஆம் இடங்கிறது பார்த்தீங்கன்னா ருணரோகம் சத்ருஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ அந்த 6ஆம் இடத்துல வக்ரம் பெற்று அமர்ந்து குருவோடைய பார்வை நம்முடைய சனி பகவானுக்கு 100 நாட்கள் கிடைக்கும். அப்போ அந்த 100 நாட்களில் துலாம் ராசிக்காரங்க இவங்க எடுக்கிற எந்த விதமான முயற்சியாக இருந்தாலும் சரி, எந்த விதமான செயல்பாடாக இருந்தாலும் சரி, அல்டிமேட்டான யோகத்தை பெறக்கூடிய வாய்ப்பு நம்முடைய வக்ரம் பெற்ற சனி பகவான் சிறப்பான சமூகம் அப்படின்னு சொல்லுவோம்ல, என்னை பற்றி நீ புரிஞ்சுக்கலை, இனிமே புரிஞ்சுக்கிருவேங்கிற மாதிரி இவங்களுடைய தனித்திறமையை உணர்த்தக்கூடிய ஒரு செயல்பாடு, தன்னிலை அறிந்து பிறரை பற்றி யோசிக்காமல் தன்னை பற்றி யோசித்து தனக்கான அங்கீகாரம் பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாற்றத்தை நம்முடைய சனி பகவான் 6ஆம் இடத்துல அமர்ந்து உறுதியாக 100 நாட்களில் துலாம் ராசிக்காரங்களை அப்படி ஜாலியாக இருக்கேன்னு ஒரு சந்தோஷம் தான், துள்ளி குதிப்போம்ல, அந்த துள்ளி குதிக்கக்கூடிய யோகத்தை நம்முடைய சனி பகவான் கொடுப்பார் என்பது கிரக ரீதியான உண்மை. ஸோ இதில் இன்னும் மிகப்பெரிய மாற்றம் என்னென்னா, நம்முடைய துலாம் ராசிக்காரங்க கூட பிறந்த உறவுகளுக்காக எல்லாத்தையும் தியாகம் பண்ணுறாங்க, கூட உள்ள நட்புக்காண்டி எல்லாத்தையும் தியாகம் பண்ணாங்க. ஸோ இவங்களுக்கு இப்போ பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அப்போ தனித்து போராடி இருக்காங்க. இந்த வட்டம் அப்படிலாம் இல்லாமல் கூட இருக்க உறவுகள் இவங்களுக்கு உறுதுணையாயிருந்து இவங்களுடைய லைஃப்பில் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்க போகிறாங்க. அதுவும் அவங்க புரிஞ்சுக்கிடுவாங்க, இவங்களுக்கு உதவியாகவும் இருப்பாங்க. நான் உனக்கு உதவியாக இருக்கேன், நீ இனிமேல் கவலைப்படாத, நீ கவலைப்பட வேண்டாம், நீ தனித்த மரம் கிடையாது, நம்ம தோப்பு அப்படின்னு இவங்க கூட இருந்து அவங்களுக்கு நிறைய மாற்றங்களை, நிறைய முன்னேற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலை உண்டு. பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் நம்முடைய துலாம் ராசிக்காரங்களுக்கு ஒரு நல்ல ஏறுமுக காலம், நல்ல ஏற்றமான காலம் உறுதியாக ஏற்பட போகுதுங்கிறது உண்மை. இவங்க மேலே ஒரு சிக்கல் சட்ட ரீதியாகவோ அல்லது உறவுகளுக்குள்ளேயோ ஏதோ ஒரு விஷயம் ஒரு மீளா துயரத்தில் இருக்குது, இவங்க செய்யாத விஷயத்த இவங்க கூட இருக்கவங்க செஞ்ச மாதிரி சித்தரிச்சு நம்மளுடைய துலாம் ராசிக்காரங்க மேலே தேவையில்லாமல் வீண் பழி போட்டு சட்ட ரீதியாகவோ அல்லது மன ரீதியாகவோ டிஸ்டர்ப் பண்ணியிருக்காங்கன்னா அந்த நபர்களுக்கு சரியான பாடத்தை புகட்டி இவங்க மேலே ஒரு அங்கீகாரம் கொடுத்து இவங்களுக்கான மதிப்பை கொடுத்து இவங்க அந்த பிரச்சனை வெளியே வரக்கூடிய சூழ்நிலையை நம்மளுடைய வக்கரம் பெற்ற சனி பகவான் உறுதியாக என்ன பண்ண போகிறாரு, 100 நாளில் துலாமை அவங்களுடைய உண்மை தன்மையை புரிய வச்சு அவங்களுக்கான அங்கீகாரத்தை கொடுத்துருவாங்கிறது உண்மை. அதுக்கப்புறம் வெளிநாடு செல்லக்கூடிய யோகங்கள் துலாம் ராசிக்காரங்களுக்கு அதிகமாக இருக்குது. வெளிநாடு பயணங்கள், அதாவது பாஸ்போர்ட்லாம் எடுத்து வச்சுட்டேன், நான் மூவ் பண்ணுறேன், நான் மூவ் பண்ணால் ஒன்று ஃப்ளைட்டு போக மாட்டேங்கி, இல்லை ஃப்ளைட்டு போனால் ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் இல்லைன்னு சொல்லி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிட்டே இருக்குது, நான் எப்படியாச்சும் வெளிநாடு போகணும், நான் வெளிநாடு போவேனா மாட்டேறான் அப்படின்னு கேள்வி வச்சாங்கன்னா இவங்க சுயஜாதத்திலும் கிரகங்கள் வலிமையாக இருந்தால் உறுதியாக துலாம் ராசிக்காரங்க வெளிநாடு போகக்கூடிய யோகம்
கிரகங்கள் ரீதியாக ஏற்படும். ஸோ அதே போல் வெளி மாநிலத்தில் போய் வேலை பார்க்கணும்னு ஆசைப்பட்றேன், இடம் விட்டு இடம் மாறி வேலை பார்க்கணும்னு ஆசைப்பட்றேன்னு நினைக்கக்கூடிய துலா ராசி அன்பர்களுக்கு உறுதியாக இடம் விட்டு இடம் மாறக்கூடிய சூழ்நிலை, அதன் மூலமாக ஒரு மகிழ்ச்சியும் அங்கீகாரமும் பெறக்கூடிய சூழ்நிலையை நம்முடைய வக்ரமற்ற சனி பகவான் கொடுப்பார் என்பது கிரக ரீதியான உண்மை. அப்ப இந்த 38 நாட்கள் இவங்க கவனமா இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன சார்? இந்த 38 நாட்களில் குருவுடைய பார்வை சனி பகவானுக்கு கிடைக்காதனால, வக்ரமற்ற சனி பகவானுக்கு கிடைக்காதனால வேலை சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். எக்காரணத்தை கொண்டும் வேலையில் வந்து அசால்ட்டாக தள்ளி போடக்கூடாது. ஒன்று தள்ளி போடுறது, நம்ம நாளைக்கு பார்த்துக்குறோம், நம்ம தானே பார்க்குறோம், நம்மளை தவிர யார் பார்ப்பா அப்படின்னு அசால்ட்டாக இருக்கக்கூடாது. ஏன்னா கட்டாயமாக இவங்க கொஞ்சம் கொஞ்சம் தள்ளி போடும்போது புதுசாக வர நபர்கள் என்ன பண்ணுவாங்க, அதை தக்க வைக்கிறதுக்கு ஏதாவது ஒரு முயற்சி எடுப்பாங்க. அதில் கவனமாக இருக்கணும். அதேபோல் வேலை பார்க்குற இடங்களில் ரகசியங்களை வெளிப்படுத்தக்கூடாது. தம் மனசில் உள்ள கவலையாக இருக்கட்டும், சந்தோஷமாக இருக்கட்டும், வீட்டில் உள்ள பிரச்சனையாக இருக்கட்டும், எதையுமே வெளிப்படையாக வேலை செய்கிறாங்களோ சொல்லக்கூடாது. அப்படி சொன்னால் அந்த இடத்துலையே இவங்களுக்கு சில பாதிப்புகளை கொடுத்து இவங்களுக்கான அங்கீகாரத்தை என்ன பண்ணுவாங்க, ரிஜெக்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பை கிரகங்கள் கொடுத்துரும். ஸோ அதே போல் அதிர்ஷ்டங்களை நம்பி மட்டும் ஏமாறாமல் உழைப்பை மட்டும் நம்பி வாழ்ந்துட்டாங்கன்னா நம்மளுடைய துலாம் ராசிக்காரங்க சிறப்பாக இருப்பாங்க. நைட் நேரம் கொஞ்சம் வேகமாக தூங்கணும். நைட் நேரம் எக்காரணத்தை கொண்டும் நம்ம நைட்டு வேகமாக தூங்கிடணும். உட்காந்து ரீலை பார்த்துக்கிட்டே இருக்குது, ரோலை பார்த்துக்கிட்டே இருக்குதுன்னா கட்டாயமான ரீலாக தான் போகும். இவங்களுக்கு ரியலுங்கிறத எதிர்பார்த்து காத்துக்க வேண்டிய சூழ்நிலையை நம்முடைய வக்ரமற்ற சனி பகவான் குரு பார்வை கிடைக்காதனால அந்த 38 நாட்கள் நம்ம அஜித் சார் படத்தை சொல்லுவார்ல, தூங்கும்போது கூட 2 கண்ணையும் முயற்சி பண்ணி என்ன பண்ணு பார்த்துட்டு தூங்கு, அட்லீஸ்ட் ஒரு கண்ணையாகவும் முடிச்சுக்கிட்டே தூங்கு, இல்லைன்னா ரெட் படத்தில் சொன்ன மாதிரி தான் உன்னை ஏமாற்றிடுவாங்க அப்படிங்கிறத இவங்க கவனம் வச்சுக்கணும். ஃபைன் சார். அப்போ இவங்களுக்கு 100 நாட்களில் எதிர்பார்க்காத ஒரு நல்ல பலன்கள் அப்படின்னா என்ன சார் கிடைக்க போகுது? மன நிம்மதியை தான் துலாம் ராசிக்காரங்க எதிர்பார்த்துருக்காங்க. மனசு ஃபஸ்ட்டு ரிலாக்ஸ் ஆகணும் சார். மனம் நிம்மதியாக இருந்தால் எனக்குள்ள எல்லா பிரச்சனையும் சரியாயிடும் அப்படின்னு எதிர்பார்க்குற துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த 100 நாளில் மன நிம்மதி கிடைக்கும், நிம்மதியான தூக்கம் கிடைக்கும். அதுபோல் உடல் ஆரோக்கியத்தில் ஏதேனும் அவங்களுக்கு பிரச்சனை இருக்குன்னா அந்த பிரச்சனை எங்கே இருக்குன்னு சொல்கிற அளவுக்கு இவங்களுக்கு மாற்றத்தையும் நல்ல முன்னேற்றத்தையும் நம்முடைய வக்ரமற்ற சனி பகவான் உறுதியாக கொடுக்க போகிறாங்கிறது கிரக ரீதியான உண்மை. அப்போ இவங்களுக்கான பரிகாரங்கள் என்னென்ன சார்? நம்மளுடைய துலாம் ராசி அன்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வீட்டு பக்கத்தில் இருக்க காவல் தெய்வங்கள் வழிபாடு செய்வது இவங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய, மிகப்பெரிய எனர்ஜி பவர் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வீட்டு பக்கத்தில் வரக்கூடிய நம்மளுடைய தூய்மை பணியாளர்களுக்கு இவங்களாம் முடிஞ்ச அளவு ஏதாச்சும் உணவு அல்லது சாப்பாடு வீட்டில் செஞ்சு கொடுக்குறது, இல்லை கடையில் வாங்கி கொடுக்குறது அப்படின்னு செய்யலாம். அல்லது என்ன பண்ணலாம் தெரியுமா, அவங்களுக்கு ஏதாவது ஒரு தொகை, அவங்களுக்கு தேவையான விஷயங்களுக்கு ஒரு பொருளாதாரம் சார்ந்த விஷயத்துக்கு உதவி செஞ்சாங்கன்னா துலாம் ராசிக்காரங்களுக்கு விரயம் இல்லாத ஒரு சனி வக்கர பயிற்சியாக, வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு சனி வக்கர பயிற்சியாக இருக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. சரி, இவ்வளோ நேரம் வந்து எல்லா ராசிகளுக்கும் இந்த 138 நாட்கள் சனி வக்ர பயிற்சி பலன்கள் கொடுத்தது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது சார். நிறைய பேருக்கு நிறைய கிளாரிஃபிகேஷன் கிடைச்சிருக்கும். ஆனால் இந்த பிரித்ததுக்கான காரணம் என்ன அப்படின்றது வந்து தெரியணுன்றது ஒரு கியூரியாசிட்டி இருக்குது. அதை பற்றி சொல்ல முடியுமா சார்? பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா குரு பார்வை சனி பகவானுக்கு 100 நாட்கள் கிடைக்கிறனால அந்த 100 நாட்கள் எல்லாருக்கும் அமோகமான காலம், நல்ல மாற்றங்கள், நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்குங்கிறது நம்ம 100 நாளை பிரித்தது. இந்த 38 நாட்கள் வந்து குரு அதிசாரமாக சிம்ம ராசிக்கு போகிறனால வக்ரமற்ற சனி பகவான் உத்திரதாண்டவம் ஆடுவார். அவர் என்னென்ன செய்ய போகிறாரு, என்னென்னலாம் கொடுக்க போகிறாரு, அவருடைய பார்வை மூலமாகவே படாத பாடுபட வேண்டிய சூழ்நிலையை சனி பகவான் கொடுப்பார். அப்போ நம்ம ஒரு வேகமாக போய்கிருக்கோம் அப்படின்னா அந்த இடத்துல ஒரு வேகத்தடை இருக்குது, இல்லை ஒரு பேரிக்கார்டு போட்டிருக்காங்க, என்ன காரணம், நமக்கும் பிரச்சனை வரக்கூடாது, நம்ம சார்ந்தவங்களுக்கும் பிரச்சனை வரக்கூடாதுன்னு தான் ஒரு பாதுகாப்பு கொடுக்காங்க. ஸோ நம்மளும் சனி வக்கர பயிற்சி காலங்களில் இந்த 38 நாட்கள் நிதானமாக பொறுமையாக கவனமாக இருந்தோம்னா வக்ரமற்ற சனி பகவான் எந்த பாதிப்பும் கொடுக்க மாட்டார். நான் யார் தெரியுமா, என் திறமை என்ன தெரியுமான்னு நம்ம அசால்ட்டாக இருந்தால் தான் உங்களுடைய தன்மைகளில் நிறைய குழப்பங்களை கொடுத்து ஒரு இக்கட்டான சூழ்நிலையை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ கவனமாக இருந்தால் பாதிப்பு கிடையாது. நேர்களே, தற்போது வரை நீங்கள் பார்த்தது சனி வக்கர பயிற்சிக்கான ஒரு பொது பலன். இது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் சுய ஜாதகம் கிடையாது, அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இந்த சனி வக்கர பயிற்சி காலத்துக்கான பொது பலனில் உங்களுக்கு 20-30% உங்கள் லைஃப்பில் கண்டிப்பாக மாற்றம் வரும். இதை தாண்டி உங்கள் மனசில் பல கேள்விகள் இருக்கலாம். உங்களுடைய கடந்த காலம் மற்றும் எதிர்காலம் சம்மந்தப்பட்ட கேள்விகள், உங்களுடைய லைஃப்பில் எப்போ ஒரு வீடு கட்டலாம், எப்போ கல்யாணம் முடிக்கலாம், எப்போ உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மகிழ்ச்சி ஏற்படும்,
எப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு நிம்மதியாக இருப்பீங்க அப்படின்னு நிறைய கேள்விகள் இருந்தால், ஸோ இந்த கேள்விக்கான விடையெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டால் கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் டைம் ஃபிக்ஸ் பண்ணி உங்களுடைய ஃபுல் டீட்டெயிலுக்கும் உங்களுடைய முழு விதமான கேள்விகளுக்கும் சுய ஜாதகத்தை செக் பண்ணி சொல்ல நான் ரெடியாக இருக்கேன். ஸோ இதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம், சில பேருக்குலாம் ஜாதகம் இல்லை, நம்ம நல்லா பல பேர் வந்து எழுதி வைக்கல, டேட் ஆஃப் பர்த் குறித்து வைக்கல அப்படின்னா நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ உங்களுக்குமே என்ன பண்ணலாம், உங்களுடைய எதிர்காலம் சம்மந்தப்பட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியும். நீங்கள் கூப்பிடுகின்ற நேரத்தை அடிப்படையாக கொண்டு, அதேபோல் பிரசனத்தின் அடிப்படையாக உங்களுடைய கடந்த காலம் மற்றும் எதிர்காலம் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு துல்லியமாக பலன் சொல்ல முடியும். நீங்கள் தேவைப்படும் பட்சத்தில் உறுதியாக என்னை கூப்பிடுங்க. உங்களுக்கான ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்த நான் காத்திருக்கிறேன்.